அனைவருக்கும் வணக்கம். இந்த நவீன காலத்தில் நம்ம இப்போ கூட இந்த மண்டை, அதாவது நம்மளோட தலையை பிளந்து அறுவை சிகிச்சை செய்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஆனால் மூலிகைகளை கொண்டே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளோட சித்தர்கள் இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செஞ்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த சிகிச்சையை செய்தவர் அகத்திய முனிவர். ஆனால் அது வெற்றி பெறுறதுக்கு காரணமாக இருந்தவர் தேரையர்ன்ற சித்தர் தான். அவரை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஒரு சமயம் சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணத்தப்போ வடதிசை தாழ்ந்து தென் திசை உயருது. அதனை சமன் செய்கிறதுக்காக பொதிகை மலையை நோக்கி அகத்திய முனிவர் வந்தார் அப்படின்றது புராணம் நமக்கு சொல்லுது. அவர் வந்த வழியில் ராமநதி, ஜம்பு நதி அப்படின்னு 2 நதிகளுக்கு நடுவில் இயற்கை பேரழகோட திகழ்ந்த இடம்தான் இந்த தோரணமலை. இங்கு மந்தகாசமான ஒரு அழகான திருமுகத்தோட முருகன் சிலை ஒன்றை அகத்தியர் பிரதிஷ்டை செஞ்சார் அப்படின்ற நம்பிக்கை நிலவுப்படுது. இங்கே தங்கியிருந்து தான் அவர் பல மூலிகை மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கும்போது அகத்தியர் தனக்கு ஒரு நல்ல சீடன் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. அந்த சமயத்தில் தான் ஔவையார் ஒரு சிறுவனை அழைச்சிக்கிட்டு அகத்தியரை தேடி வர்றாரு. அந்த அகத்தியர் அந்த சிறுவனை பார்க்குறாரு, அவனை பற்றி விசாரிக்கிறாரு. அதுக்கு ஔவையார், இவன் பாவம், ஊமப்பிள்ளை, உங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமேன்னு அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த சிறுவன் தான் தேரையர் என்று அழைக்கப்படும் ராமதேவர். ராமதேவர்ன்றது அவரோட இயற்பெயர். ஒரு சமயம் பாண்டிய மன்னன் சிறந்த சிவபக்தனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு கூன் முதுகு இருந்தது. இதை ஜாடமாடையாக மக்கள் விமர்சிக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஏற்படுது. அகத்தியர்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு. அப்போ அகத்தியர் தன்னோட மூலிகை வைத்தியத்தால் அவரோட கூனை சரி செஞ்சிடறதா சொல்கிறாரு. சீடனை அழைச்சி, அதாவது இந்த ராமதேவரை அழைச்சி அபூர்வமான சில மூலிகைகளை கொண்டு வருமாறு கட்டளையிடுறாரு. சீடன் மூலிகைகளை கொண்டு வந்ததும் நல்லா இடித்து சாறு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைக்கிறார். அப்போ அரண்மனையிலேருந்து அழைப்பு வருது. அகத்தியர் இந்த ஊம சீடனை பார்த்து அடுப்பை பார்த்துக்க அப்படின்னு ஜாடை காட்டிட்டு போகிறார். மூலிகை சாறு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அப்போ சீடன் ரொம்ப கவனமாக அதை பார்த்துட்ருக்காரு. அந்த கொதிக்கிற மூலிகை சாற்றோட ஆவி பட்டு ஆசிரமத்து மேலே கட்டப்பட்டிருந்த ஒரு வளைஞ்ச மூங்கில் மெல்ல மெல்ல நிமிருது. அதை பார்த்த சீடன் ராமதேவன் என்ன பண்ணுறாரு, மூலிகை சாறு பதமாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு யூகிச்சிட்டு சாற்றை இறக்கி வைக்கிறாரு. குறிப்பறிந்து செயல்பட்ட ராமதேவனை அகத்தியர் மனமாற பாராட்டினார். அந்த மூலிகை தைலத்தால் மன்னனின் முதுகு சரியானது. மற்றொரு சமயம் காசிவர்மன் என்ற மன்னனுக்கு தீராத தலைவலி இருந்தது. வேதனை பொறுக்க முடியாத மன்னன் அகத்தியரின் கால்களில் விழுந்து தலைவலியை குணப்படுத்துமாறு கதறுகின்றான். அகத்தியர் மன்னனின் உடலை பரிசோதித்தார். அவருக்கு தலைவலியின் காரணம் புரிந்துவிட்டது. மன்னரின் தலைவலிக்கான காரணம் அகத்தியருக்கு தெரிந்துவிட்டது. மன்னனின் தலைக்குள் தேரை ஒன்று இருப்பதை அறிந்து கொண்டார். அதை கேட்ட மன்னன் துடித்து போனான். இப்படி ஒரு கொடுமை நிலைமையா, எனக்கு தலைக்குள் இருக்கும் தேரையை எப்படி வெளியில் கொண்டு வருவது என்று பதட்டப்பட்டான். உடனே அகத்தியர், மன்னனே பதட்டப்படாதே, நாளை உனக்கு கபால அறுவை சிகிச்சை செய்ய போகின்றேன். உன் தலையை பிளந்து உள்ளிருக்கும் தேரையை எடுக்க முயற்சிக்கின்றேன் என்று கூறுகின்றார். அவரை இடைமறித்த அரசன், ஐயோ சுவாமி, தலையை உடைத்த பின் எப்படி என் உடலில் உயிர் தங்கும் என்று பயந்தான். உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் என்று அகத்தியர் கூறுகின்றார். மன்னரும் அதற்கு கட்டுப்படுகின்றார். உங்களின் பிரச்சனை, சில மூலிகைகள் சேகரித்து சாறு தயாரிக்க வேண்டும். தயாரானதும் தங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் என்று மன்னரை அனுப்பி வைத்தார். இரவு பகல் பாராமல் அகத்தியரும் தேரையர் சித்தரும் பல மூலிகைகளை சேகரித்தனர். சாறு காய்ச்சி தயார் செய்ததும் ஒரு சீடனை அரண்மனைக்கு அனுப்பி மன்னரை தோரணமலைக்கு வரச் சொன்னார். தோரணமலையில் மன்னரும் சேர்ந்தார். முதல்ல சம்மோகினின்ற மூலிகையை மயக்க மருந்தாக செலுத்துகிறாரு. மன்னர் மயக்கத்தில் ஆழறாரு. கபாலத்தை சுற்றி ஒரு வகை மெழுகு தடவப்பட்டதும் மண்டை ஓடு திறந்துடுது. மூளையை இறுக பற்றியபடி ஒரு தேரை அங்கே இருக்கிறத பார்க்குறாரு. தேரைன்றது தவளையோட ஒரு வகைன்னு சொல்லலாம். அது மிரள விழிக்கின்றது. அதை எப்படி வெளியேற்றுவது, கைப்படக்கூடாது, ஏதாவது குச்சியால் தட்டினால் அது ஏதாவது ஒரு இடத்தில் போய் பதுங்கி கொண்டால் பின்னர் மன்னரின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும். வைத்திய மாமேதையான அகத்தியரே கலங்கி போனார். இந்த சமயத்தில் அருகில் நின்றுட்டு இருந்த தேரையர் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்துகிட்டு வராரு. மன்னன் தலையறைக வச்சு கைகளை தண்ணீருக்குள் விட்டு அலசுறாரு. தண்ணீரோட சலசல சத்தம் கேட்டதும் தேரை தலையிலேருந்து குதித்து தண்ணீருக்குள்ளே விழுந்துடுது.
தேரை தண்ணீரில் விழுந்ததும் பாத்திரத்தை உடனடியாக அகற்றிடுறாரு தேரையர். தன்னோட சிஷ்யனோட அபார அறிவுத்திறனை அகத்தியர் ரொம்ப பாராட்டுறாரு. பிறகு சந்தானகாரணி என்ற மூலிகையை எடுத்து அதனை சாறை பிழிந்து தலையில் ஊற்றினார். சிறிது நேரத்திலேயே தலை ஒட்டி கொண்டது. அதாவது உடைந்த தலையை ஒட்ட வைக்கும் அரிய வகையான மூலிகை அது. சிறிது நேரம் கழித்து சஞ்சீவினின்ற மூலிகையை செலுத்தி மன்னரோட மயக்கத்தை தெளிய வைக்கிறாரு. மன்னனோட தலைவலியும் நீங்கிடுது. இந்த சிகிச்சைக்கு பிறகு தான் தேரையர் முனிவர், அதாவது அதற்கு முன்னாடியே அவரோட இயற்பெயராக இருந்ததுலேருந்து தேரையர் அப்படின்னு அகத்தியர் அழைக்கிறாரு. அதுலேருந்து அந்த பேரே அவருக்கு நிலச்சிடுது. பின்னர் அகத்தியர் அங்கே இருந்த மூலிகைகளை பயன்படுத்தி தேரையோட பிறவி குறைவான பேச முடியாத தன்மையை போக்கி தேரையருக்கு பேச்சு திறனை வரவழைக்கிறாரு. சித்த மருத்துவத்தையும் சித்து வேலைகளையும் போதித்து தேரையரை சிறந்த மருத்துவராகவும் சித்தராகவும் ஆக்குறாரு. திருநெல்வேலி கடையம் அருகே இருக்கிற தோரணமலையில் 64க்கும் மேற்பட்ட சுனைகள் இருக்குது. இந்த சுனைகள் அனைத்துமே வெவ்வேறு மருத்துவ குணமும் தனித்தனி சுவையும் கொண்டது அப்படின்றது இங்கு குறிப்பிடத்தக்கது. அவரின் திறமையை தெரிந்து கொண்ட அகத்தியர் அவரை தனியாக சென்று ஆசிரமம் அமைத்து மக்களுக்கு சேவை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். குருவின் கட்டளையை ஏற்று தேரையரும் தனியே ஆசிரமம் அமைத்து பல சித்த வைத்தியங்களை அனைவருக்கும் செய்து மக்கள் பயன்பெறும் வகையில் இருந்தார். இந்த நிலையில் பாண்டிய நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்படுது. அப்போ அங்கே மக்கள் எல்லாம் இவர்கிட்ட தேரையற்ற தங்களுக்கு தங்கம் கிடைச்சாக்க அதை விற்று அதிலேருந்து உணவுப் பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேரையரை பார்த்து சொல்கிறாங்க. தேரையரும் தங்கம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் அமைச்ச பட்டறையிலிருந்து எழுந்த புகை அந்த பகுதியில் தவம் செஞ்சிட்டு இருந்த முனைவர்களுக்கு இடைஞ்சலை கொடுக்குது. அவர்கள் அகத்தியர்கிட்ட போய் உங்கள் சீடன் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு அப்படின்னு புகார் சொல்கிறாங்க. அகத்தியருக்கு கடும் கோபம். தேரையரை வரவழைக்கிறாரு. அவரிடம் எதுவுமே கேட்கல. அவர் அப்படியே ரெண்டாக கிழிச்சு போட்டுடுறாரு. தேரையரோட உயிர் பறந்து போயிடுது. தேரையர் தன் சீடர்களுக்கு முன்னையே இந்த மாதிரி சொல்லியிருந்தார், இப்படி ஒரு நிலை வந்தால் உடலை ஒட்ட வச்சு எப்படி மீண்டும் உயிர் கொடுக்கணும் அப்படின்ற கலையை சொல்லி கொடுத்துருந்தாரு. அதை பயன்படுத்தி தேரையரை அவங்க சீடர்கள் உயிர் பெற செய்கிறாங்க. அதுக்கு பிறகு அகத்தியருக்கு பயந்து தேரையர் தலைமறைவாகவே இருக்கார். சீடரோட இந்த மாதிரி திறமையையும் சமயோசித புத்தியையும் கேள்விப்பட்டு அகத்தியர் மகிழ்ச்சி அடைகிறாரு. ஆண்டுகள் பல கடக்குது. அகத்தியருக்கு பார்வை குறைவு ஏற்படுது. அவர் சீடர்களை அழைச்சி தேரையனை மருந்தோடு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேரையன் வந்தால் தான் என்னோட கண் குணமாகும் அப்படின்னு சொல்கிறார். தேரையர் தன்னோட குரு அகத்தியரோட கண்களில் ஒரு மூலிகையை பிழிஞ்சு விடுறாரு, சார விடுறாரு. அவரோட கண் முன்ன இருந்ததை விடவே நல்லா தெளிவாக தெரியுது. அகத்தியர் மகிழ்ச்சி அடைந்து தன்னோட சீடரை அணைத்துக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உன்னோட கண்டுபிடிப்பு, நீ பல மருத்துவ குறிப்புகளை கண்டுபிடிச்சிருக்க, அது உனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியணும், அது வீண் போகக்கூடாது, அதை எல்லாத்தையும் ஒரு நூலாக எழுதி வை, அதாவது ஒரு புத்தகமாக எழுதி வை அப்படின்னு சொல்கிறாரு. அது எதிர்கால வைத்தியர்களுக்கும் பல தலைமுறைகளுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் குருவோட பேச்சை கேட்டு தேரையரும் 21 நூல்களை எழுதுகிறார். அதுக்கு பிறகு பல காலம் வாழ்ந்த அவர் முன்ன கேரளத்தில் இருந்தது அந்த தோரணமலைன்றது. தற்போது தமிழகத்தில் தென்காசி பக்கத்தில் இருக்குது. அந்த தோரணமலையில் தான் சமாதியானதாக ஒரு குறிப்பு சொல்லுது. சித்த வைத்தியத்துக்கு முன்னோடியாக இருந்தவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு பல அறிவுரைகளையும் கூறியுள்ளார். அவ்வளவு ஏன், எந்த கிழமைகளில் தலை குளித்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றி கூட ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமைகளில் தலைமுழுகுனா உடல் அழகை மாற்றிடுமா, திங்கள்கிழமைகளில் தலைமுழுகுனா பொருள் சேரும், செவ்வாயில் தலைமுழுகுனா உயிரை மாய்க்கும் நிலை ஏற்படுமா, புதன்கிழமைகளில் தலைமொழிகினால் சிறந்த அறிவு வளர்ச்சி உண்டாகும், வியாழன் தலைமொழிகினால் அறிவு மந்தமாகும், வெள்ளிக்கிழமைகளில் தலைமொழிகினா கடன் ஏற்படுமா, சனிக்கிழமைகளில் தலைமொழிகினா நல்ல பேரும் நல்ல நண்பர்களும் ஏற்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். தோரணமலையில் முருகப்பெருமானை வழிபட்டு சித்த மருத்துவ ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருந்த தேரையர் சுமார் 700 ஆண்டு காலம் இந்த தோரணமலையிலேயே தங்கியிருந்தாராம். அங்கேயே ஜீவசமாதி ஆகியிருக்காரு. தற்போது மூலவராக வணங்கப்படும் முருகப்பெருமானுக்கு பின்புறத்தில் தான் அந்த தேரையர் சமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வாழ்வில் ஒரு முறையாவது இந்த சித்தரின், ஒப்பற்ற சித்தரின் ஜீவ சமாதியை தரிசித்து பலன் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.